இந்தியாவுக்கான வழக்கறிஞராக ராகுல் காந்தி செயல்படுகிறார். வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மக்களவை தேர்தலில் ஹரியானா, மகாராஷ்டிராவில் வாக்குகள் திருடப்பட்டுள்ளது என்பதை அம்பலப்படுத்துவோம். பீகார் யாத்திரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். பீகாரில் யாத்திரையின் போது எடுக்கப்பட்ட ராகுல் காந்தி ஸ்டாலின் போட்டோவை பகிர்ந்த கனிமொழி. இந்தியாவின் எதிர்காலம் என ட்விட்டர் பக்கத்தில் பதிவு. உச்ச நீதிமன்றத்திற்கு புதிதாக 2 நீதிபதிகள் நியமனம். மும்பை மற்றும் பாட்னா தலைமை நீதிபதிகளை கொலீஜியம் பரிந்துரைத்த நிலையில் மத்திய அரசு ஒப்புதல். கேரளாவில் மதுபான விடுதியில் ஐடி ஊழியர் தாக்கி கடத்தப்பட்ட வழக்கு. நடிகை லட்சுமி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் தடை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க அனைத்து முயற்சிகளையும் செய்வேன். டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே ஆதரவு கோரிய பின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி பேட்டி. குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து வருடத்திற்கு 25க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் ஏவ திட்டம். அடுத்த ஆண்டு குலசேகரன்பட்டினத்தில் இருந்து 500 கிலோ எடை கொண்ட ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ள செயற்கைக்கோள்கள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் அனுப்பப்படும். இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுது 500 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை 400 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு நம்ம அனுப்ப போறோம். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு ஏற்பட்டு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் அறிவிப்பு. பலியானோரின் குடும்பத்தினர்களுக்கு தலா 6 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் நிவாரணம். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக சாலையில் சரிந்து விழுந்த ராட்சத பாறை. பாதுகாப்பு கருதி ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடல். சத்தீஸ்கர் மாநிலம் சித்ரகோட் நீர்வீழ்ச்சியில் பெருக்கெடுத்த வெள்ளம். அருவியின் உள்பகுதி தெரியாத அளவிற்கு ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். திருவள்ளூரில் சாலையில் நடந்து சென்ற 6 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாய். கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் சிறிய காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விவசாய தோட்டத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த கரடி. மற்றொரு கரடியுடன் மோதலால் உயிரிழந்ததா என வனத்துறையினர் விசாரணை. மதுரையில் நடைபெற்ற விஜய் மாநாட்டிற்கு சென்ற வேலூர் இளைஞர் உயிரிழப்பு. சாலை விபத்தில் சிக்கியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தவேக தலைவர் விஜய் தனது கொள்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். பாஜகவை விமர்சிக்கும் விஜய் காங்கிரஸ் கட்சியை ஏன் விமர்சிப்பதில்லை என சீமான் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இறுதி சடங்கு ஊர்வலத்தில் வெடித்த பட்டாசின் தீப்பொறி பட்டு விபத்து. தீக்கிரையான டீக்கடை. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். கோவையில் ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்ந்து பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் வந்த மிரட்டலை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் சோதனை. கோஸ்டாரிக்கா நாட்டு கடற்கரையில் தென்பட்ட ஆரஞ்சு நிறத்திலான அரிய சுறா கண்டுபிடிப்பு. ஜாந்திசம் என்கிற குறைபாட்டால் நிறம் மாறி இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தகவல். செப்டம்பர் மாதத்தில் வானத்தில் நிகழவுள்ள அரிய நிகழ்வு.
பிளட் மூன் எனும் சிகப்பு நிற நிலாவை உலகின் எந்த பகுதியில் இருந்தும் வெறும் கண்களால் காணலாம் என விஞ்ஞானிகள் தகவல். பல்கேரியா நாட்டில் வெகு விமர்சையாக தொடங்கிய காற்றாடி திருவிழா. பறவைகளை பாதுகாக்க வலியுறுத்தி நடக்கும் திருவிழாவில் பிரம்மாண்டமாக பறக்கும் காற்றாடிகள். உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டை வெற்றிகரமாக செலுத்தியது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் ராக்கெட்டின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருந்ததால் விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. கிரிக்கெட்டில் DRS விதியில் உள்ள அம்பையர் கால் பிரிவை நீக்க வேண்டும். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு முன்னாள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் மறைமுக பரிந்துரை. சேப்பாக்கம் மைதானத்தின் சொந்த சிங்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின். CSK நிர்வாகத்தின் நிகழ்ச்சி பதிவு. தோல் புற்றுநோய் பாதிப்பால் அவதியடையும் ஆஸ்திரேலிய அணி முன்னாள் வீரர் மைக்கேல் கிளார்க். தோல் புற்றுநோய் ஒரு தீவிரமான பிரச்சனை என நிகழ்ச்சி பதிவு. பீகாரில் நாளை மறுநாள் தொடங்கும் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர். அனைத்து போட்டிகளுக்கும் அனுமதி இலவசம் என அறிவிப்பு.